வணக்கம். டான் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை. செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் கிருஷாயினி ஒரு திருநாசு. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆபத்தான நிலையில் இல்லை, கொழும்பு தேசிய மருத்துவமனை தெரிவித்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் உடல்நிலை சீராக இருப்பதாக கொழும்பு தேசிய மருத்துவமனை உறுதிப்படுத்தியுள்ளது. கொழும்பு தேசிய மருத்துவமனையின் பிரதிபலிப்பாளர் வைத்தியர் பிரதீப் விஜயசிங்க இதனை தெரிவித்துள்ளார். வயது காரணமாக அவரது இரத்த அழுத்தம் சற்று அதிகமாக உள்ளது. ஆனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மட்டுமே அவரை அவசர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றியுள்ளோம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆபத்தான நிலையில் இல்லை எனவும் வைத்தியர் பிரதீப் விஜயசிங்க சுட்டிக்காட்டியுள்ளார். சிறைச்சாலை மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை கிடைக்காததன் அவசியத்தை சுட்டிக்காட்டிய மருத்துவ மதிப்பீடுகளை தொடர்ந்து ரணில் விக்ரமசிங்க நேற்று தேசிய மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார். ரணில் விக்ரமசிங்க குற்றப்புலனாய்வு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தால் விளக்கமறியலில் வைக்கப்பட்ட நிலையில் நேற்று முன்தினம் அவர் சிறைச்சாலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். திருகோணமலை பிரிவினா தேரர்கள் பாடசாலை மாணவர்கள் விசன் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். திருகோணமலை ரணஜோதி வித்யாரட்ன பிரிவினாவின் தேர்கள் நாகியாத்தினிய ஸ்ரீ குணானந்த கனிஷ்ட வித்யாலயம் மற்றும் நெட்டம்புவ ரோமன் கத்தோலிக்க கனிஷ்ட வித்யாலய மாணவர்களுக்காக ஜனாதிபதி செயலகத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட விசன் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். ஜனாதிபதி அலுவலகம், கல்வி அமைச்சு மற்றும் நாடாளுமன்ற தொடர்பாடல் பிரிவு ஆகியவை இணைந்து பாடசாலை மாணவர்களுக்காக இந்த திட்டத்தை செயற்படுத்துகின்றன. அந்த வகையில் ஜனாதிபதியின் சட்டப்பிரிவு ஆலோசகர் சட்டத்திரணி JM விஜய் பண்டார சட்டத்தின் ஆட்சி, மனப்பாங்கு வளர்ச்சி மற்றும் பாடசாலை கல்வியின் மூலம் பெறக்கூடிய வெற்றிகள் குறித்தும் மாணவர்களுக்கு உரை நிகழ்த்தினார். இந்த நிகழ்ச்சி திட்டத்துடன் இணைந்து சுற்றுச்சூழலை பாதுகாப்பதன் முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டும் வகையில் அடையாள ரீதியிலான பரிசாக குறித்த பாடசாலைகளுக்கு பெறுமதியான மரக்கன்றுகளும் வழங்கப்பட்டன. ஜனாதிபதி அலுவலகத்தின் முப்படைகளின் ஒருங்கிணைப்பு பிரிவின் உதவி பணிப்பாளர் மேஜர் நதீக தங்குளம் குறித்த பாடசாலையின் அதிபர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் உட்பட பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். ஜப்ரஹமோ மாகாணத்தில் உயர்தரத்தில் சிறந்த பெறுபேறுகளை பெற்ற மாணவர்களுக்கான கௌரவிப்பு நிகழ்வு நேற்று இடம்பெற்றது. ஜனாதிபதி நிதியத்தினால் நடைமுறைப்படுத்தப்படும் 2023-2024 காப்போது உயர்தர பரீட்சையில் மாவட்ட மட்டத்தில் உயர் திறமையை வெளிப்படுத்திய மாணவர்களை கௌரவிக்கும் ஜப்ரஹமோ மாகாணத்திற்கான நிகழ்வு சபாநாயகர் ஜகத் விக்ரமரெட்ன தலைமையில் நேற்று இரத்தினபுரி மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது. இங்கு இரத்தினபுரி மற்றும் கேகாலை ஆகிய மாவட்டங்களில் 2023 மற்றும் 2024 ஆண்டுகளில் உயர்தர பரீட்சையில் 6 பாடப்பிரிவுகளின் உயர் சித்தி பெற்ற முதல் 10 மாணவர்கள் வீதம் 360 மாணவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகை மற்றும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. இதற்கான ஜனாதிபதி நிதியத்தினால் 36 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் ஜப்ரஹமோ மாகாண ஆளுநர் ஜம்பா ஜானகி ராஜரட்னம், ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமநாயக்க, ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் மற்றும் ஜனாதிபதி நிதியத்தின் செயலாளர் ரோஷன் கமகே உட்பட ஜனாதிபதி நிதியத்தின் சிரேஷ்ட அதிகாரிகள், மாவட்ட செயலாளர்கள், அரசு அதிகாரிகள், பெற்றோர்கள், மாணவர்கள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சபாநாயகர் ஜகத் விக்ரமரெட்ன இவ்வாறு குறிப்பிட்டார். மக்களின் எதிர்கால சுபீட்சத்திற்காக அரசு சொத்துக்களை பயன்படுத்துவது ஒரு அரசாங்கத்தின் பொறுப்பாகும். ஜனாதிபதி நிதியம் தற்போது அந்த பொறுப்பை முறைவாக நிறைவேற்றி வருகிறது. நாட்டிற்கு அறிவு, திறன்கள் மற்றும் மனப்பாங்குகளை வளர்த்துக் கொண்ட எதிர்கால தலைமுறை அவசியம். தற்போதைய அரசாங்கத்தின் புதிய கல்விக் கொள்கைகள் மூலம் உருவாக்க எதிர்பார்ப்பது அவ்வாறான ஒரு தலைமுறையாகும். මේ කාගේ මුදල්ද? ඔබේ මුදල්. ඔබේ මුදල් කළමනාකරණය කිරීම සඳහා තමා ජනාධිපති කෙනෙක් ඉන්නේ, පාර්ලිමේන්තුවක් තියෙන්නේ, කැබිනට් මණ්ඩලයක් තියෙන්නේ, අධිකරණයක් තියෙන්නේ, ව්‍යවස්ථා සියලුම දේවල්. මොකද රටේ ආණ්ඩුක්‍රම ව්‍යවස්ථාවේ තුන්වෙනි ඡේදයේ තියෙන්නේ ජනතා පරමාධිපත්‍ය කිසිසේත් අත්හල නොහැකියි කියලා. ඒක තමයි මම අවසර ගද්දී
தொடர்ந்து உரையாற்றிய புத்த சாசன சபை மற்றும் கலாசார அலுவல்கள் அமைச்சர் கலாநிதி ஹினிதும சுனில் சனவி, கடினமான பயணத்திற்கு பிறகு ஒரு பாரிய சமூக மாற்றத்துடன் நாட்டை பொறுப்பேற்ற தற்போதைய அரசாங்கம் ஒரு சிறந்த கல்வி பரிமாற்ற முன்மொழிவையும் முன்வைத்துள்ளது. அந்த கல்வி மாற்றங்களை யதார்த்தமாக்குவதன் மூலம் நாட்டின் பிள்ளைகள் ஒரு அழகான எதிர்காலத்தை பெற முடியும். මේ රාජ්‍ය භාරගත්තු අපිට ඔබ දිහා බලලා කියන්න තියෙන්නේත් ඒ වචනේමයි. විශිෂ්ට අධ්‍යාපන පරිවර්තනයක යෝජනාවලියක් ගමින් ගම ගෙනියන මේ කාලේ ගරු අග්‍රාමාත්‍යතුමිය ඇතුළු කණ්ඩායම අපට හිතෙන්නේ මේ සිහිනය හරියට මහ පොළොවේ පැල කළොත් දරුවනේ නුඹලාගේ අනාගතය කෙතරම් සුන්දරද කියලා. நல்லூர் சைவ தமிழ் பண்பாட்டு கலைக்கூட அமைப்பின் பரிசளிப்பு நிகழ்வு நேற்று இடம்பெற்றது. நல்லூர் சைவ தமிழ் பண்பாட்டு கலைக்கூட அமைப்பின் பரிசளிப்பு நிகழ்வும் ஆண்டு விழாவும் நெல்லை திருஞான சம்பந்தர் ஆதீனத்தில் நேற்று அமைப்பின் இணைத் தலைவரும் முன்னாள் பிரதம செயலாளருமான ஈனா இளங்கோவின் தலைமையில் இடம்பெற்றது. நிகழ்வில் பண்பாட்டு கலைக்கூடத்தின் மாணவர்களால் பன்னிசை, கோலாட்டம் என்பன நடத்தப்பட்டன. அதுடன் யாழ்ப்பாணம் வலிகாமம் வலய பாடசாலை மாணவர்களிடையே நடாத்தப்பட்ட கட்டுரை போட்டியில் வெற்றியீட்டிய மாணவர்களுக்கான பரிசில்களும் வழங்கப்பட்டன. அத்துடன் முனைவர் திருநாவுக்கரசு கமலநாதனின் சொற்பொழிவும் பொலிவும் நூல் வெளியிட்டு வைக்கப்பட்டது. நிகழ்வில் ஆசிரியம்பல் வழங்கிய கலாநிதி ஆறு திருமுருகன், நல்லூராண்டுக்கு மணல் வழங்காமல் இருப்பதற்கு தமிழ் மண்ணில் உள்ள தமிழர்களின் பிரதேச சபை தீர்மானித்திருக்கின்றது. இது ஒரு அபசகுணமான செயற்பாடு, எல்லாவற்றையும் நல்லூரான் பார்த்துக் கொள்வான் என குறிப்பிட்டார். தொடர்ந்து முறையாற்றிய வடக்கு மாகாண ஆளுநர் நா. வேதநாயகன், ஆன்மீகத்தில் ஈடுபாடு குறைந்து செல்வது மாத்திரமல்லாது ஆன்மீகத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பது கூட குறைந்துள்ளது என குறிப்பிட்டார். மேலும் ஆன்மீகம் வாழ்வியலுக்கு தேவை என குறிப்பிட்ட ஆளுநர், சைவத்துக்கும் தமிழுக்கும் அழுத்தங்கள் பிரயோகிக்கப்படும் நிலையில் அந்த அழுத்தங்களிலிருந்து சைவத்தையும் தமிழையும் பாதுகாத்துக் கொள்வது காலத்தின் தேவையாக உள்ளது என குறிப்பிட்டார். இந்த நிகழ்வில் யாழ்ப்பாண பிரதேச செயலர் சாவண்ணா சுதர்சன், பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலாளர் ஈதா ஜெயசீலன், மாணவர்கள், பெற்றோர்கள், நலன் விரும்பிகள் கலந்து கொண்டனர். யாழ்ப்பாணம் தொண்டைமானாறு செல்வச்சந்நிதி ஆலய வருடாந்த மகோற்சவம் நேற்று ஆரம்பமானது. யாழ்ப்பாணம் தொண்டைமானாறு செல்வச்சந்நிதி ஆலயத்தின் வருடாந்த உற்சவம் நேற்று ஆயிரக்கணக்கான பக்தர்களுடன் ஆரம்பமானது. சன்னதி ஆலயத்தில் நேற்று மதியம் 1:19 மணிக்கு கொடியேற்றப்பட்டு திருவிழா ஆரம்பமானது. அன்னதான கந்தன் என அழைக்கப்படும் சந்நிதியான் ஆலய திருவிழாவில் அதிகளவான பக்தர்கள் முதல் நாளில் பங்கேற்று காவடி எடுத்தும் பால்சொம்பு எடுத்தும் நேர்த்திக்கடன்களை நிறைவு செய்தனர். 16 நாட்கள் இடம்பெறும் திருவிழாவில் எதிர்வரும் 1ஆம் திகதி பூங்காவன திருவிழாவும் மறுநாள் கைலாய வாகன உற்சவமும் இடம்பெறவுள்ளது. தேர் உற்சவம் எதிர்வரும் 6ஆம் திகதியும் தீர்த்த திருவிழா 7ஆம் திகதியும் இடம்பெறவுள்ளது. அன்றைய தினம் மாலை 6 மணிக்கு மௌன திருவிழாவும் இடம்பெறவுள்ளமை ஆலயத்தின் சிறப்பம்சமாகும். யாழ்ப்பாணம் தென்மராட்சி கல்வி வலய ஆரம்ப பிரிவு பாடசாலைகளுக்கு இடையிலான மேலத்தைய வாத்திய அணி போட்டி நேற்று இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் தென்மராட்சி கல்வி வலய ஆரம்ப பிரிவு பாடசாலைகளுக்கு இடையிலான மேலத்தைய வாத்திய அணி போட்டி நேற்று சாவகச்சேரி ட்ரிபேரிக் கல்லூரியில் இடம்பெற்றது. இந்த போட்டியில் தென்மராட்சி கல்வி வலயத்தை சேர்ந்த 10 மேலத்தைய வாத்திய அணிகள் பங்கேற்றன. இதன்போது 1ஆம் இடத்தை சாவகச்சேரி இந்து ஆரம்ப பாடசாலையும், 2ஆம் இடத்தை மட்டுவில் விளக்கு அரசினர் தமிழ் கல்வன் பாடசாலையும், 3ஆம் இடத்தை கைதடி நுணாவில் அரசினர் தமிழ் கல்வன் பாடசாலையும் பெற்றுக் கொண்டன. இந்த நிகழ்வில் தென்மராட்சி வலயக்கல்வி பணிப்பாளர் கீனா கமலராஜன், தென்மராட்சி வலயக்கல்வி அலுவலக கணக்காளர் சோவனா பிரபு, சாவகச்சேரி போலீஸ் நிலைய உப போலீஸ் பரிசோதகர் கானா ஜெயரூபன், மீசாலை வீரசிங்கம் ஆரம்ப பாடசாலை அதிபர் கானா இளங்கோவன் ஆகியோர் பங்கேற்றனர். விருந்தினர்கள் வெற்றியீட்டிய மாணவர்களுக்கு பதக்கங்களையும் சான்றிதழ்களையும் வழங்கி வைத்தனர்.
யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு சொண்டிக்குளம் பகுதியில் மீனவ வாடியில் ஏற்பட்ட கருத்து முரண்பாடுகளினால் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு சுண்டிக்குளம் பகுதியில் மீனவவாடியில் இருந்தவர்களுக்கு இடையில் ஏற்பட்ட கருத்து முரண்பாடு கத்திவெட்டில் முடிந்ததில் ஒருவர் சம்பவ இடத்தில் உயிரிழந்ததுடன் மற்றொரு நபர் படுகாயமடைந்துள்ளார். நேற்று முன்தினம் இரவு இடம்பெற்ற சம்பவத்தில் மட்டக்களப்பு செங்கலடியைச் சேர்ந்த 48 வயதான சின்னத்தம்பி வடிவேல் என்பவர் நெஞ்சு பகுதியில் கத்திவெட்டு கிழக்கான நிலையில் உயிரிழந்துள்ளார். அதே பகுதியைச் சேர்ந்த 41 வயதான சைதான் மகேஸ்வரன் என்பவர் படுகாயமடைந்த நிலையில் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சம்பவ இடத்திற்கு சென்ற கிளிநொச்சி பதில் நீதிபதி சடலத்தை வைத்தியசாலையில் ஒப்படைத்து பிரேத பரிசோதனை மேற்கொள்ளுமாறு உத்தரவிட்டார். இந்த நிலையில் கத்திவெட்டை மேற்கொண்ட உடப்பு பகுதியைச் சேர்ந்த 30 வயதான நபர் மருதங்கணி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். எதிர்வரும் 30ஆம் தேதி மட்டக்களப்பில் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்களால் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளது. எதிர்வரும் 30ஆம் தேதி மட்டக்களப்பில் கிழக்கு மாகாண வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கங்கள் இணைந்து கல்லடி பாலத்திலிருந்து முன்னெடுக்கவுள்ள சர்வதேச நீதி கோரிய கவனஈர்ப்பு பேரணி தொடர்பில் ஆராயும் விசேட கூட்டம் நேற்று மாலை மட்டக்களப்பு அமெரிக்கன் மிஷன் மண்டபத்தில் நடைபெற்றது. மட்டக்களப்பு மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தின் தலைவி ஆனா அமலநாயகி தலைமையில் நடைபெற்ற கலந்துரையாடலில் அம்பாறை, திருகோணமலை மாவட்டங்களின் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கங்களின் தலைவிகள், உறுப்பினர்கள், சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள், ஊடகவியலாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் போராட்டமாக கருதாமல் ஒட்டுமொத்த தமிழ் மக்களின் போராட்டமாக நடாத்துவதற்கு அனைவரையும் ஒன்றிணைந்து ஆதரவு வழங்குமாறு இங்கே கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. எதிர்வரும் 30ஆம் தேதி சர்வதேச வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் தினம். இத்தினமானது கிழக்கில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் கல்லடி பூங்காவிலிருந்து காந்தி பூங்கா வரையில் வந்து இந்த போராட்டம் அவ்விடத்திலும், யாழ்ப்பாணத்தில் சங்கிலியன் பூங்காவிலிருந்து செம்மணி புதைகுழி மட்டும் அந்த போராட்டம் நடைபெறும் என்பதை கூறிக்கொண்டு இன்று இந்த 8 மாவட்டத்து வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் இந்த போராட்டமானது இன்று 15-16 வருட காலமாக இந்த போராட்டத்தை நாங்கள் இன்று செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த போராட்டத்தில் எங்களது உறவுகளுக்கு என்ன நடந்தது என்ற உண்மையை நாங்கள் இன்று அறிய வேண்டும் என்று இன்று இந்த போராட்டத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். எங்களது இந்த போராட்டத்தில் எங்களுடன் இருந்து தங்களது பிள்ளைகள் வரும் என்று எதிர்பார்த்து இன்று 350க்கு மேற்பட்ட உறவுகளை நாங்கள் இன்று இழந்து நிற்கின்றோம். எங்களது இந்த போராட்டமானது சர்வதேசத்தை நோக்கிய போராட்டமாகும். இலங்கை அரசாங்கத்திடம் நாங்கள் எவ்வளவு கூறியும் நாங்கள் கேட்டு எங்களுக்கான சரியான தீர்வை இலங்கை அரசாங்கம் பெற்று தராத பட்சத்தில் தான் நாங்கள் சர்வதேச ஊடாக நாங்கள் நீதியை கேட்டிருக்கிறோம். இன்று எங்களுடைய பிள்ளைகளை எங்கே இருக்கார்கள், என்ன நடந்தது என்று தெரியாமல் நாங்கள் இன்றைய அலைமோதி கொண்டிருக்கோம். எங்களுடைய சகோதரங்கள், எங்களுடைய தாய்மார்கள், எங்களோடு பயணிக்கின்ற அனைத்து உறவுகளையும் அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். இந்த 30ஆம் தேதி அனைவரும் ஒன்று திரண்டு இந்த கல்லடி பாலத்தில் நடைபெற இருக்கும் இந்த பேரணியில் ஒரு திரட்சியாக கிழக்கு மாகாணத்தை அம்பாறை, மட்டக்களப்பு, திருகோணமலை போன்ற பொது அமைப்புகள், பொது மக்கள் எல்லாரும் ஒன்று திரண்டு பாரிய அளவில் ஒரு எழுச்சியாக நாங்கள் சர்வதேசத்துக்கு எடுத்து கூறும் முகமாக எங்களுக்கு ஒரு சர்வதேச நீதியை வேண்டி நிற்கின்றோம். மட்டக்களப்பில் தேர்தல்களை கண்காணிப்பதற்கான நிலையத்தின் ஏற்பாட்டில் செயலமர்வு நடத்தப்பட்டது. கிழக்கு மாகாணத்தில் தேர்தல் கண்காணிப்பு பணிகளில் ஈடுபடுவோருக்கான செயலமர்வு நேற்றைய தினம் மட்டக்களப்பில் நடைபெற்றது. தேர்தல்களை கண்காணிப்பதற்கான நிலையத்தின் ஏற்பாட்டில் இந்த செயலமர்வு இடம்பெற்றது. தேர்தல்களை கண்காணிப்பதற்கான நிலையத்தின் தேசிய இணைப்பாளர் விக்டர் தலைமையில் நடைபெற்ற செயலமர்வில் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் முன்னாள் ஆணையாளர் M முகமது பிரதான வழிவாளராக பங்கெடுத்தார். கண்காணிப்பதற்கான நிலையத்தின் கிழக்கு மாகாண இணைப்பாளர் சிராணியின் ஒழுங்கமைப்பில் நடைபெற்ற செயலமர்வில் தேர்தல் காலத்தில் கண்காணிப்பாளர்களாக செயல்படுவோர் மற்றும் ஊடகவியலாளர்கள் கலந்து கொண்டனர். தேர்தல்கள் தொடர்பில் பூரண அறிவிப்பினை பெற்றுக்கொள்ள தேர்தல்கள் தொடர்பான தகவல்கள் இனங்காணுதல், தேர்தல் செயல்முறையில் இளையோர் பெண்கள் விழிப்பு, இந்த நிலை சமூகத்தில் மேம்படுத்தப்பட்ட ஈடுபாடு மற்றும் பங்குபற்றலை நோக்கி முன்னெடுத்து செல்லும் வகையில் செயலமர்வு நடைபெற்றது. வளவாளர்களினால் பல்வேறு விழிப்புணர்வு கருத்துக்கள் வழங்கப்பட்டதுடன் மேசை கலந்துரையாடலும் இடம்பெற்றது.
இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் டான் செய்திகளோடு இணைந்திருங்கள்.